ஹலோ எவ்ரிவன். நான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்கிற வந்தா வெட்டுவோமோட ஓல்டு பல்லாவரம் ஃப்ரான்ச்சைஸில் தான் இருக்கேன். என் கூட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் அனுபாரத் இருக்கார். ஹாய் சார். ஹாய் மேம். சார், பிஃபோர் வந்தா வெட்டுவோம் உங்களோட லைஃப் எப்படி இருந்தது? வென் யூ ஸ்டார்டட்? ஸோ உங்களோட இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுங்க சார். நான் நானும் அக்கிலும் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லேருந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போது நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக தான் இந்த வந்தா வெட்டுவோம் அவர்கிட்ட ஆக்சுவலாக அவர் ஓப்பனிங்லேருந்து என்னை கூப்பிட்டுருக்காரு, வாடா பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லி. பட் எனக்கு டைம் கிடைக்கலன்றதோட ஃபினான்ஷியலாக என்கிட்ட சப்போர்ட் பண்ண முடியல. இப்போ தான் அவரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நானும் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு இப்போ தான் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணோம். நல்லா போயிட்டுருக்கு பிஸ்னஸ். நீங்கள் கேட்ட மாதிரி பிஃபோர் பிஸ்னஸ், அதாவது இந்த ஓனாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது என்னான்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இப்போ எல்லா முடிவும் நான் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு எடுப்பேன். என்ன நடக்குமோ, என்ன ஆகிடுமோன்ற ஒரு பயத்திலேயே. இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு மேம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் சேலரிடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் 4 பேருக்கு சேலரி கொடுக்குற பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ ஹவ் யூ ஃபீல்? உங்களுக்குள்ளே அந்த டெவலப்மெண்ட் வந்தது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, போத் பர்சனலி அண்ட் ஃபினான்ஷியலி? இந்த கொஸ்டின் வேலிட் கொஸ்டின் தான். ஆனால் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மாத சம்பளம் வாங்கும்போது எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நான் 2 பேர் ஒரு 4 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்ற நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது எனக்கு. இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரான்ச்சைஸ், அது பர்டிகுலர்லி சலூன் அப்படின்ற ஃபீல்டு எடுத்துகிட்டால் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ். அண்ட் அந்த பிராண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுமே ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. பர்டிகுலராக வந்தா வெட்டுவோம் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்? வந்தா வெட்டுவோம் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். நானும் அக்கிலும் ஒரு மோர் தென் 10 இயர்ஸாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம். இனிஷியலாக இந்த பிஸ்னஸுக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு தெரியும். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும் என்னை கூப்பிட்டார், வாடா என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான்னு. பட் அன்றைக்கி இருந்த என்னோடய சுச்சுவேஷன் அவர் கூட ஜாயின் பண்ண முடியல. மேபி நான் அன்றைக்கி அவர் கூட ஜாயின் பண்ணியிருந்தா நானும் இந்த கம்பெனியில் மெயின் பார்ட்னராக இருந்திருப்பேன். இப்போ ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராக இல்லாமல் மெயின் பார்ட்னராகவே இருந்திருப்பேன். என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு பார்ட் வரப்போ இட்ஸ் யோர் ஹார்ட் மணி. ஸோ அந்த விஷயம் நீங்கள் யோசிச்சப்போ, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிச்சப்போ வந்தா வெட்டுவோம் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்குன்னு எதனா ஒரு வேலிட் ரீசன் இருந்திருக்கும்ல சார்? இருக்குது மேம், வேலிட் ரீசன். மிடில் கிளாஸ்க்கும் கீழே தான் இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் வெல் செட்டில்னு சொல்ல முடியாது. அவர் ஏதோ அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சம்பாரித்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் அம்மா தான் என்னை படிக்க வச்சாங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே ஜாபில் போய் அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு போனேன். அதுலேருந்து தான் அக்கில் எனக்கு ஃப்ரெண்டானப்பில். அதனாலே என்னன்னு தெரில, அக்கில் மேலே எனக்கு ஒரு பாண்டிங் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு அதோட. ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க் அப்பத்துலேருந்தே. அவர் ஏம் வச்சுருந்தா அதுக்காக பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தாப்புல. கடைசியில் சக்ஸஸும் பண்ணி காமிச்சாப்புல. எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்தது. ஓகே, நம்மளும் நம்பி இறங்கலாம், ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்கிட்டேன். ஓகே சார். ஆஸ் அ நார்மல் கஸ்டமராக மற்ற பிராண்ட்ஸ்லேருந்து வந்தா வெட்டுவோம் ஏன் தனித்து இருக்குது, ஏன் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் நீங்கள் ஒரு நார்மல் கன்சியூமராக வந்தா வெட்டுவோமை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுப்பீங்க? கரெக்டான கொஸ்டின் தான் மேம். இப்போ நீங்கள் சேம் ஆம்பியன்ஸில் போய் வேறு ஏதாவது ஹை பிராண்டில் போனீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ஹேர் கட்னா கூட மினிமம் 250 300 பே பண்ணணும். பட் அக்கிலோட கான்செப்ட்னா, நான் ஐஃபை கொடுக்குறேன், பட் நார்மல் ரேட்டை விட நான் கம்மியாக தான் கொடுப்பேன்றாரு. அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. இங்கே இவங்களோட இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணமே அதுதான். இன்டீரியரும் ப்ரைஸ் நார்மலாகவும் இருக்குது. அதுதான் மெயின் சக்ஸஸ் காரணம். நீங்கள் ஃபேமிலி சலூன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அண்ட் மெயின்டைன்ட் ஆம்பியன்ஸ், மென்க்கு தனியாக விமென்க்கு தனியாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபேமிலி சலூன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? மென் நல்ல சேல்ஸ் ஃபோரம் இருக்கா, இல்லை உமனுக்கு நல்ல சேல்ஸ் ஃபோரம் இருக்கா? எப்படி இருக்குது உங்களுக்கு ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண? இனிஷியலாகவே நாங்கள் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தது தான், எப்போ ஓப்பன் ஆக போகுது, என்ன வரப்போகுது. ஏன்னா இந்த வுட்டு இன்டீரியர்லாம் பார்த்துட்டு அவங்க எக்ஸைட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வாக்கிங் கெஸ்ட், அப்புறம் இங்கே வரவங்க எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த யூனிசெக்ஸ் கான்செப்டை நடுவில் அக்கில் தான் இன்சிஸ்ட் பண்ணாப்புல. ஃபஸ்ட்டு நாங்கள் வெறும் மென்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் இடம் பெருசாக இருக்குது, நம்ம அதையும் பிளான் பண்ணுவோம். அதுக்கும் அவர் தான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்புல. நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது லோக்கல் கெஸ்ட் கிட்ட. ரெண்டுக்குமே, இன்க்ளூடிங் ஜென்ஸ் தனி லேடிஸ் தனின்னு இல்லை, 2 பேர் சைட்லையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. வந்தா வெட்டுவோம் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஜேர்னி
ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது உங்களோட ஜேர்னி வித் வந்தா வெட்டும் பிராண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடச்சிருக்கு? பிராண்டுன்னு தான் சொல்கிறீங்க, பட் ஆனால் அது என் ஃப்ரெண்டு. நான் பிராண்டுன்னு நினச்சி அவர்கிட்ட பழகிறதே இல்லை. இப்போ கூட ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணி இமீடியட்டாக எனக்கு இது வேணும் பண்ணி கொடுன்னு நான் உரிமையாகவே கேட்டுருவேன். மற்ற ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் எப்படின்னு எனக்கு தெரியல, மேபி அவங்க கன்வே பண்ணுற விதமாக இல்லை என்னன்னு தெரியல. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு இல்லைன்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து தான் அவர்கிட்ட எல்லா கேள்வியுமே கேட்பேன். எனக்கு இமீடியட்டாக எந்த இஷ்யூ வந்தாலும் சரி, ஒரு சின்ன ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இல்லை ஏதாவது காஸ்மெட்டிக் வாங்கணும் எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாகவே டேரெக்டாக அவருக்கே கால் பண்ணிடுவேன். எனக்கு இந்த சப்போர்ட் அர்ஜென்ட்டாக வேணும்னு அவரும் அவர் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த ஃபீல்டு நீங்கள் வந்து புதுசு இல்லையா சலூன் ஃபீல்டுக்கு? ஸோ இங்கே நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அண்ட் அதை நீங்கள் கம் ஓவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிராண்ட் சைட்லேருந்து? சேலஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது மேம். இங்கே லோக்கல் அத்தாரிட்டிஸ், அப்புறம் இந்த லோக்கலில் இருக்கவங்க, அந்த லோக்கல்னு நான் மென்ஷன் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ், அவங்களாம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. பட் ஆனால் அதுக்கெலாம் அகில் சொன்ன ஒரே வார்த்தை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாத, எனக்கு இன்ஃபார்ம் பண்ண நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவர் தான் கொடுக்குறாரு. ஏதாவது இஷ்யூ க்ரியேட் ஆனாலும் இமீடியட்டாக அவர் கால் பண்ணிவிடுவேன், அவர் கன்சர்ன் பர்சன் அனுப்பிச்சி வச்சுருவார், இல்லைனா அவரே ஃபோன்லேயே டீல் பண்ணிக்குவார். ஒர்க் லைஃப் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற குவாலிட்டி டைம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். ஆனால் இப்போது பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்பில் அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போனீங்கன்னா மினிமம் 8 ஹவர்ஸ் இல்லைனா 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அவங்க கொடுக்குற பே ஸ்கேல் வழி சேலரி கொடுப்பாங்க. பட் பிஸ்னஸ்னு வரும்போது நம்ம டைம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக அங்கே நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். என் ஃபேமிலி சைட்லேயே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு. என் ஒய்ஃப் வந்தாலும் சரி, என் தம்பி இருக்கான் கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு. நான் இல்லைனா கூட என் தம்பி வந்துடுவான் கடைக்கு. சப்போஸ் நான் இப்போ என் ஜாப் விஷயமாக வெளியே எங்கேயாவது போயிட்டேன், என்னால் இங்கே வர முடியல டைமுக்குன்னா என் தம்பி போய் பார்த்துக்குவான், இல்லைனா என் ஒய்ஃப் போய் பார்த்துக்குவாங்க. அதனால் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேம். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது பர்சனல், அதாவது ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அங்கே நிறைய டைம் இருக்கும் நம்ம கையில். ஏன்னா அங்கே மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்துடலாம். இங்கே அப்படி இருக்காது. டில் த ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் நம்ம இருந்து பார்க்குறது வந்து ஒரு 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 நல்ல ஃபீலிங் கிடைக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணும்போது. நீங்கள் வந்தா வெட்டும் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணணும்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டேஸில் உங்களுக்கு இந்த அவுட்லெட் வந்து ஹேண்ட் ஓவர் ஆச்சு அண்ட் லான்ச் வரைக்கும், லைக் உங்களுக்கு அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகி டில் லான்ச் அந்த பீரியட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சூப்பரான கொஸ்டின். இந்த லான்ச் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், எப்போ நம்ம பிஸ்னஸை ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு. நாங்கள் அதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் ரொம்ப, அதாவது ஃபினான்ஷியலாக ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன். கொஞ்சமாக தான் என்னால் மூவ் பண்ணவே முடிஞ்சுது. அவங்க கமிட்மெண்ட் கொடுத்தது 20 டேஸ். அந்த 20 டேஸ்க்குள்ளேயே அவங்க இன்டீரியர் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. என் சைட்லேருந்து தான் கொஞ்சம் சப்போர்ட் டிலே ஆச்சு. பட் அவங்க சைட்லேருந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி இன்டீரியரும் சரி, பெயிண்டிங்கு, ஏசி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாம் இன்க்ளூடிங் ஃபினிஷிங் ஒர்க் வரைக்கும் அவங்க சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாங்க. 20 டேஸ் சொன்னாங்க, கரெக்டாக அந்த 20 டேஸில் முடிஞ்சிருச்சு. மெயினாக அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை நம்பி தான் நாங்கள் வந்து இன்வெஸ்டே பண்ணேன். ஏன்னா நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நான் யார்கிட்டேருந்து வாங்கியிருந்தனோ அவங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா. என்னால் அவங்களுக்கு நான் வாங்கினது திருப்பி தர முடியும் அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண அவங்களே இன்வைட் பண்ணியிருந்தேன். நான் என் கடைக்கு ஷாப் ஓப்பனிங் அப்போ வந்திருந்தாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் 20 டேஸ். ஏதாவது நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் இல்லை அந்த பில்டிங் ஓனர் சைட்லேருந்து சப்போர்ட் இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 to 6 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகலாம். அவ்வளோதான். மேக்ஸிமம் 25 டேஸ். சார், ஃப்ரான்ச்சைஸுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து சலூன் அப்படின்னு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்சஸ் உங்களோட க்ளோஸ்ட் சர்க்கிள்லேருந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் கொடுத்தாங்க? க்ளோஸ்டு சர்க்கிள்னும் போதே மேம் நிறைய பேர் இருக்காங்க. பாசிட்டிவாக சொல்கிறவங்க இருக்காங்க, நெகட்டிவாக சொல்கிறவங்க இருக்காங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸில் மட்டும்தான் சஜஷன் கேட்பேன். யாருக்கு எதில் நாலேஜ் இருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்டால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ரேண்டமாக போய் ஒருத்தர்கிட்ட போய்ட்டு இதை பற்றி கேட்டிங்கன்னா முடிவெட்டுற தொழில் என்னடா வரப்போகுது, வேறு எதுனா பண்ணு, நீ பண்ணுற பிஸ்னஸே ஆக்சுவலாக நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ உனக்கு என்ன தெரியுமோ அதே பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படிலாம் ஒன்றும் ஒரே லைக் என்ன சொல்கிறது, குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே. நம்ம அதை பியாண்ட் அதை கிராஸ் பண்ணி வரணும் வெளியே. நான் வந்து எனக்கு தெரியும், எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது. பட் அக்கீலை பற்றி எனக்கு தெரியும். அக்கில் வந்து ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறாப்புலன்னா கண்டிப்பாக அதில் எதனாவது சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கும் அவருக்கு. சக்ஸஸ் பண்ணியும் காமிச்சிட்டாரு. அந்த தைரியத்தில் தான் நான் இந்த ஃபீல்டையே சூஸ் பண்ணுவேன். ஃப்ராங்காக சொல்லணும்ல என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி A to Z எதுவுமே தெரியாது. அவன் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 3 years பேக்லேருந்தே நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட. நம்ம எதாவது பண்ணணும். பட் எனக்கு டைம் கிடைக்கல.
டைம் கிடைக்கலன்றதை விட ஃபினான்ஷியலாக என்கிட்ட சப்போர்ட் இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியுன்ற தைரியம் வந்துச்சு. அவர்கிட்டையும் நான் அப்ரோச் பண்ணேன் பர்சனலாகவே, ஏதாவது பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அவரும் எனக்கு சொன்னார், ஓகே நான் வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதையும் பண்ணி கொடுத்தாங்க மேம். ஓகே சார், இப்போது உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, லைக் சலூன் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் அண்ட் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எஸ்டேஷன் என்ன இருக்குன்னா, என்ன ஃப்ரான்ச்சைஸ் சூஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்கணும். இப்போது சலூன் அப்படின்னு வந்துட்டால் நம்ம வந்து ஒர்க்கர்ஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ்லேருந்து இதை பற்றியான நாலேஜ்லாம் ஆல்மோஸ்ட் யாருக்குமே இருக்காது, கம்ப்ளீட் நாலேஜ். ஸோ இதை வந்து வந்தாவிட்டோம் உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அந்த சப்போர்ட் அந்த பார்ட்? ஃப்ரான்ச்சைசி ஆக்சுவலாக நான் அப்ரோச் பண்ணும்போதே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்களே கேட்டுட்டேன். அவங்களும் நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ்லேருந்து எம்ப்ளாயிலேருந்து எல்லாமே அவங்களே நம்மளுக்கு கைட் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் வரும், இதெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா அது எங்கே வாங்கணுன்றது வரைக்கும் அவங்களே நம்மளுக்கு கைட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எம்ப்ளாயி சப்போர்ட்டும் அவங்க ரெஃபர் பண்ணுற எம்ப்ளாயி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் பர்சனலாக ஃபீட்பேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பர்சன்ஸே அனுப்பிச்சி வச்சோம், லைக் செக் பண்ணுறதுக்காகவே. எல்லாருமே கொடுத்தது நல்லா பண்ணுறாங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தமிழ் தெரியலன்னு. பட் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோன்றது அந்த எம்ப்ளாயிஸ்க்கு புரியுது. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு திரும்ப தமிழ் தெரியல. அது ஒன்று தான் குறைமே, மற்றபடி மீதி எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் நாட் ஓன்லி யூனிசெக்ஸ் சலூன் பர்டிகுலர்லி திஸ் பிரான்ச், நீங்கள் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், நியர்பையில் இருக்கிற எல்லா லொக்கேஷன்லேயும் உங்களோட அவுட்லெட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தென் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணணும் அண்ட் சலூன் பற்றி உங்களுக்கு எதனாவது என்கொயரிஸ் இருக்குது, சலூனில் நீங்கள் எப்படி ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறது, ஸோ வந்து ஸ்டாஃப் ரிலேட்டடாகவோ ப்ராடக்ட் ரிலேட்டடாகவோ என்ன மாதிரி என்கொயரிஸ் உங்களுக்கு இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிங் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.